பெரிய புராணத்தில் தண்டியடிகள் நாயனார் புராணத்திற்கு அடுத்தபடியாக மூர்க்க நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தொகை நூலான திருத்தொண்ட தொகையில் வம்பரா வரிவண்டு என்று ஆரம்பிக்கின்ற 5வது திருப்பாடலில் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூர்க்க நாயனாரை பற்றி போற்றி அருளியிருக்கின்றார். எனவே மூர்க்கர்க்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றிய விதம் மூர்க்க நாயனாரை பற்றி. மூர்க்கர் என்ற பெயரினை உடைய நாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள். இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் 38வது திருப்பாடல், அதில் நம்பியாண்டார் நம்பிகள் மூர்க்க நாயனாரை பற்றி அருளியிருக்கின்றார். தண்டலை சூழ் திருவேற்காட்டூர் மன்னன் தருகவற்றால் கொண்ட வல்லாயம் வன்சூதரை வென்று முன்கொண்ட பொருள் முண்ட நன்னீற்றன் அடியவர்க்கு ஈபவன் மூர்க்கன் என்பர் நண்டலை நீர் ஒன் குடந்தையில் மேவு நற்சூதனையே என்பது அந்த திருப்பாடல். மூர்க்க நாயனார் தொண்டை நன்னாட்டில் திருவேற்காடு திருத்தலத்தில் அடியவர்களுக்கு இன்னமுதாகிய மாகேஸ்வர பூஜையும் சிவத்திருப்பணியும் செய்து வருகின்றார். இதிலே ஈடுபட்டு தம்முடைய செல்வம் முழுவதையும் இதற்கே செலவழித்துவிட இனி அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்வதற்காக செல்வம் வேண்டுமே என்று எண்ணி கும்பகோணம் திருத்தலத்திற்கு வந்து அங்கே சூதாடி பொருட்களை சேர்த்து அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்து வருகின்றார். இந்நாயனார் சூது ஆடுவதில் வல்லவர். எனவே அதை கொண்டு அடியவர்களுக்கு சூதிலே வெற்றி பெற்று அடியவர்களுக்கு தேவையான மாகேஸ்வர பூஜை செய்து சிவபெருமான் திருவடியை அடைந்தவர். இது மூர்க்க நாயனாரை பற்றிய சரித சுருக்கம். இதனையே வகை நூலில் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். சோலைகள் சூழும் திருவேற்காட்டூரின் தலைவர் தக்க சூது ஆடுதலில் சூதாடு கருவியால் வரும் பந்தயப் பொருளை சூதர்களையெல்லாம் வென்று தான் ஈட்டிய பொருளையெல்லாம் திருநெற்றியில் நல்ல நீற்றினை உடைய சிவன் அடியார்களுக்கு கொடுப்பவர். திருக்குடந்தை என்ற பதியில் வாழும் நற்சூதனை மூர்க்கநாயனார் என்று திருநாமம் கொண்டர் என்று சான்றோர்கள் சொல்வார்கள் என்று நம்பியாண்டார் நம்பிகள் மூர்க்கநாயனார் அவரது திருவரலாற்றை இவ்வாறு வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் அருளியிருக்கின்றார்கள். இனி விரிநூலான திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தில் மூர்க்க நாயனாரது புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமானால் 12 திருப்பாடல்களில் அருளப்பட்டிருக்கின்றது. மூர்க்க நாயனார் புராணம். இது மூர்க்க நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறுகின்ற பகுதி. முதல் திருப்பாடல், மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை வளநாடு அதனில் வயல் பரப்பும் நன்னித்தில வெண்திரை பாலி நதியின் வடபால் நலங்கொள்பதி அன்னப்பெடைகள் குடைவாவி அலர் புக்காட வரங்கினிடை மின்னு கொடிகள் துகில் கொடிகள் விழவில் காடு வேற்காடு. தொண்டை நாடு அது நிலைபெற்று பெருகும் பெரிய தொண்டை வளநாடு. அதிலே பாலி ஆறு பாய்ந்து வளம் செய்கின்றது. பாலி ஆறு பாய்வதினால் நீர்வளமிக்க அந்த தொண்டை நாட்டில் வயல்வெளிகளில் பாலியாறு தன்னுடைய அலைகளினால் முத்துக்களை வந்து வீசுகின்றது. அத்தகைய பாலி ஆற்றின் வடகரையில் நலங்கொள் பதியாக திகழ்வது திருவேற்காடு என்ற தலம். இத்திருத்தலத்திற்கு உரிய நலம் என்ன என்றால், நன்மையல்லாத சூதினையும் நன்மையாய் செய்து கொண்ட நாயனார் அவதாரம் செய்த தலம். எனவே திருவேற்காடு நலங்கொள் பதி என்று தெய்வ சேக்கிழார் பெருமானால் போற்றப்படுகின்றது. அன்னங்கள் எல்லாம் தாம் நீர் குடைந்து ஆடுகின்ற வாவிகளில் உள்ள தாமரை முதலிய பூக்களில் புகுந்து நின்று ஆடுகின்றன. அத்தலத்தில் இருக்கின்ற ஆடல் அரங்குகளில் பெண்கள் ஆடுகின்றார்கள். அந்த மாட மாளிகைகளில் துகில் கொடிகள் ஆடுகின்றன. இவ்வாறு விழாக்கள் நிறைந்த தலம், விழாக்கள் தோறும் ஆடல்கள் நிறைந்த தலம் திருவேற்காடு என்ற தலம். அலர்புக்காட விழவில் காடு என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார். இச்சரிதமுடைய நாயனார் மூர்க்க நாயனார் முதலிலே இங்கு ஆடி பின்னர்
விழா நிறைந்திருக்கின்ற குடந்தையில் சூதாடிய சரித குறிப்பு படும்படி நகர் வளம் காட்டியது தெய்வ செகுழார் பெருமானது தெய்வ கவிநலம் ஆகும். வேற்காடு என்பது தலத்தின் பெயர். வேல மரங்கள் அடர்த்தியாக இருப்பதனால் வேல்காடு என்று பெயர். முருகப்பெருமான் திருக்கை வேல் பற்றி வேலால் எழுப்பிய தீர்த்தம் இருப்பது பற்றி வேல்காடு என்ற நாமமும் இத்தலத்திற்கு வந்திருக்கின்றது. திருவேற்காடு தலத்தின் தல மகிமையை நாம் ஏற்கனவே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். சுவாமி வேதபுரீஸ்வரர், அம்மை பாலாம்பிகை, வேலாயுத தீர்த்தம், அகஸ்திய பெருமானுக்கு திருமண திருக்கோலம் காண்பித்த தலம் என்றெல்லாம் பல்வேறு சிறப்புகளை உடைய தலம். இனி இரண்டாவது திருப்பாடல். செம்பற்புரிசை திருவேற்காடு அமர்ந்த செய்ய சடைக்கற்றை நம்பர்க்கு உம்பர்க்கு அமுதளித்து நஞ்சை அமுது செய்தவர்க்கு இம்பர் தலத்தில் வழியடிமை என்றும் குன்றா இயல்பில் வரும் தம் பற்று உடைய நிலை வேளாண் குலத்தில் தலைமை சார்ந்து உள்ளார். செம்பொன் அணிந்த மதிலை உடைய திருவேற்காட்டில் விரும்பி எழுந்தருளிய சிவந்த சடைக்கற்றையினை உடைய நம்பராகிய சிவபெருமானும் தேவர்களுக்கு அமுதம் அளித்து தாம் விஷத்தை அமுதாக உண்டவருமாகிய சிவபெருமானுக்கு இந்த உலகத்தில் இம்மையிலே வழி வழியாக வரும் அடிமை திறத்தினிலே என்றும் வலுவாத தன்மையில் வருகின்ற தமது பற்றுடைய நிலையினை உடைய வேளாளர் குலத்தில் தோன்றியவர் மூர்கநாயனார் என்ற நம்முடைய நாயனார். சிவபெருமானிடமும் சிவன் அடியார்களிடமும் அடிமைத்திறம் பூண்டவர். சிவபெருமானுக்கு சிவத்திருப்பணியும் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை உள்ளிட்ட திருப்பணியும் செய்வதிலே உரைப்பு கொண்டவர். வழி வழி அடிமை செய்யும் வேளாளர் மரபிலே தோன்றியவர். வழி வழி வரும் பெருமை வேளாண்குடிகளின் சிறப்பு தொண்டை நாட்டிற்கு மிகச் சிறப்பாக உரியது. அதை பழையனூர் திருவாலங்காட்டு வரலாற்றிலெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். நாயனாரது இயற்பெயர் என்னவென்று சொல்லப்பெறவில்லை. மூர்கர் என்பது இந்த சரித நிகழ்ச்சியின் நிறைவில் காரணப் பெயராக நாயனாருக்கு அமைந்த திருநாமம். எனவே அவ்வாறு திருவேற்காட்டிலே சிவத்திருப்பணி, அடியார் திருப்பணி செய்து வருகின்றார் நம் மூர்கநாயனார். மூன்றாவது திருப்பாடல். கோதின் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள் என்று அறிந்த அரணார் காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை வழுவாத நியதி பூண்ட நிலைமையார். குற்றமில்லாத மரபிலே பிறந்து வளர்ந்து அறிவு தெரிந்த நாள் முதலாக ஆதி முதல்வராகிய சிவபெருமானது திருநீற்றின் சார்பே உண்மை பொருள் என்று அறிந்தவர் ஆகி சிவபெருமான் அடியவர்களுக்கு அமுது ஆக்கி அவர்கள் முதலில் அமுது உண்ணக் கண்டு அதன்பின் தாம் உண்ணும் நீதி முறைமை தவறாத நியமத்தினை மேற்கொண்ட தன்மையினை உடையவர் மூர்கநாயனார். அறிவு தொடங்கிய சிறு பருவம் முதல் சிவன் நெறியில் அன்பு கொள்வது என்பது முன்னை தவத்தால் மட்டுமே வருவது. அது இந்நாயனாருக்கு வாய்த்திருக்கின்றது. பிறந்து உணர்வு தொடங்கிய பின் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் என்று அம்மையாரின் அற்புத திருவந்தாதியில் பார்த்திருக்கின்றோம். திருநீற்று நெறி நிற்பதில் ஒழுகும் சைவ நெறி பலவற்றுள்ளும் இந்த நாயனார் சிறந்தது என்று மேற்கொண்டு ஒழுகியது அடியார்களுக்குச் செய்யும் திருப்பணி என்பது ஆகும். அடியவர்களுக்கு திருவோடு கொடுப்பது, கீழும் கோவணமும் கொடுப்பது, அடியார்களுக்கு வேண்டுவன கொடுப்பது என்று பல நாயன்மார்களின் திரு வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அடியார் பணியோடு சிவத்திருப்பணியும் மேற்கொண்டவர்கள் பல நாயன்மார்கள். அவர்களினுள்ளே அடியவர்களுக்காக அமுது ஆக்கி அடியாரை முன் ஊட்டி அதன்பின் தான் உண்ணும் நியதியினை இந்த நாயனார் மேற்கொண்டு ஒழுகினார். எனவே மூர்கநாயனார் ஜங்கம பக்தியினால் முக்தியடைந்தவர் என்று வகுக்கப்படுகின்றார். நான்காவது திருப்பாடல். தூய அடிசில் நெய் கண்ணல் சுவையின் கரிகள் அவை அமைத்து மேய அடியார்தமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்தே ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்து இன்புற்றார். தூய்மை உடைய அன்னமும் நெய், வெல்லம், சுவையுடைய இனிய கரிகள் என்ற இவைகளையும் நன்கு அமையச் செய்து வந்து பொருந்திய அடியார்களை உபசரித்து முகமன் கூறி விருப்புடனே அடியார்களுக்கு அமுது செய்விக்கின்றார்.
அதோடு மற்றைய பொருட்களையும் அந்த அடியார் பெருமக்கள் வேண்டியவாறே உதவி அன்பு மிகவும் பொருந்தும்படி நாள்தோறும் இத்தகைய பணியினை செய்து இன்பமடைந்து வருகின்றார் மூர்க்கநாயனார். 5வது திருப்பாடல். இன்ன செயலின் ஒழுகு நாள் அடியார் மிகவும் எழுந்தருள முன்னம் உடைமையான பொருள் முழுவதும் மாள அடிமையுடன் மண்ணு காணியான நிலம் மற்றும் உள்ள திறம் விற்றே அன்னம் அளித்து மேன்மேலும் ஆறா மனத்தார் ஆயினார். இவ்வாறான செய்கைகளை செய்து ஒழுகி வரும் நாளில் அடியார்கள் மிகுதியாக எழுந்தருளியபடியே இருந்ததனால் மூர்க்கநாயனார் தம்முடைய சொத்துக்கள் பொருட்கள் முழுவதும் தீர்ந்து போகும்படி இத்திருப்பணியினை செய்து வருகின்றார். தம் உடைமைகளையெல்லாம் விற்றும் அன்னமளிக்கின்றார் அடியார்களுக்கு. அதோடு சேம நிதிகளும் தம் முன்னோர் தேடி வைத்த பொருள் இவை முழுவதையும் செலவு செய்து அடியார்களுக்கு இத்திருப்பணியினை செய்து வருகின்றார். தம் வசம் இருக்கின்ற பொருளை முதலில் செலவழித்து பின்னர் தம் முன்னோர்கள் தேடிய செல்வத்தையும் பின்னர் செலவழித்து இவ்வாறு திருப்பணி செய்து வருகின்றார். சொத்துக்கள் அல்லாத ஆடை அணிகலன் முதலியவற்றையும் கூட விற்று அடியார்களுக்கு திருப்பணி செய்து வைக்கின்றார். இவ்வாறெல்லாம் செய்த பின்பும் மனம் நிறைவு பெறாமல் இன்னும் அமுதூட்டும் திருப்பணியை செய்து கொண்டே இருக்கின்றார். மேலும் செய்ய விருப்பமுடைய மனத்தவராகவும் இருக்கின்றார். 6 மற்றும் 7வது திருப்பாடல்கள். அங்கண் அவ்வூர் தமக்கொரு பற்று அடியார் தங்கட்கு அமுதாக்க எங்கும் காணா வகை தோன்ற இளம்பாடு எய்தி இருந்து அயர்வார் தங்கும் வகையால் தான் முன்பு கற்ற தன்மை நற்சூதால் பொங்கும் பொருள் ஆக்கவும் அங்கு பொறுவார் இன்மை இனில் போவார் பெற்றம் ஏறி பலிக்கு வரும் பெருமான் அமரும் தானங்கள் உற்ற அன்பால் சென்று எய்தி உருகும் உள்ளத்தொடும் பணிந்து கற்ற சூதால் நியதியாம் கடனும் முடித்தே கருதாரூர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில் என்பவை திருப்பாடல்கள். அடியார் தங்களுக்கு அமுது ஆக்குவதற்கு இவ்வாறு தம் பொருட்களையெல்லாம் தீர்ந்த பின்பு தமக்கு எந்தவித பற்றுக்கோடும் இல்லை என்ற நிலைமை வந்து எய்துகின்றது. இளம்பாடு என்று சொல்லப்படக்கூடிய வறுமை வந்து எய்துகின்றது. நாயனார் தம்முடைய இளம் பிராயத்திலே சூது நன்கு கற்றவர், சூதாடுவதில் வல்லவராக திகழ்ந்தவர். அது இளம் பிராயத்தில் கற்றது. ஆனால் நாயனார் அதனை வைத்து இதுவரை சம்பாதிக்க வேண்டும் என்று செய்யவில்லை. கலைஞான அறிவு என்ற அளவு அவருக்கு இதுவரை அந்த சூதிலே இருந்த திறம் இருந்தது. எனவே நாயனார் இப்பொழுது தம்மிடம் பொருள் ஒன்றும் இல்லாமல் போகவே தாம் மறக்காமல் வைத்திருந்த தாம் முன்னாளில் கற்ற அந்த சூது என்பது நினைவுக்கு வருகின்றது. எனவே சூதாட்டத்தை வைத்து பொருளாக்க முயற்சி செய்து திருவேற்காட்டிலே சூதாடி பொருள் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றார். அதுவரை கலைஞானம் என்ற அளவில் இருந்த அந்த சூதாட்டம் என்பது இதன் பின்பு அடியவர்களுக்கு அமுது செய்வதற்காக பயன்பட இருக்கின்றது. எனவே அதனை தெய்வ சேக்கிழார் பெருமான் நற்சூது என்று இங்கே குறிப்பிடுகின்றார். சூது என்பது 5 பெரும் பாதகங்களுள் ஒன்றாக வைத்து எண்ணி விலக்கப்பட வேண்டியது. ஆனால் இதே சூதாட்டம் சிவன் அடியார்களுக்கு பயன்படும் வகையினால் அது நல்லதாக ஆயினதை கண்டு அதனை நற்சூது என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். நளன் கதை, பாரத கதை முதலியவைகளில் வரும் சூது என்பதனுடைய தன்மைக்கும் இங்கே கூறப்படுகின்ற தன்மைக்கும் உள்ள வேற்றுமையினை நாம் இவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும். சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எப்பொழுதாவது மிகுந்த பயன் வரும், நல்ல பொருட்கள் வரும். அவ்வாறு சூதாட்டத்தில் மிக எளிமையாக மிக நிறைந்த பொருட்களை சம்பாதிக்கலாம் என்று சூதினில் ஆசைப்பட்டு மயங்கி தம் பொருட்களையெல்லாம் இழந்து கேடுறுகின்றார்கள் சிலர். முதலில் பொங்குவதாக காட்டும் சூது அது கெட்ட ஆசையினை பொங்கச் செய்து இவ்வாறு வறுமைக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. இந்த நாட்களிலும் கூட திட்டச்சீட்டு, குதிரை பந்தயம், பணயம் முதலிய பல வகை சூதுகள் இருக்கின்றன. இதிலே மக்கள் ஈடுபட்டு அறிவு இழந்து மயங்கி உழலுகின்றனர். தற்பொழுதைய காலகட்டத்தில் இந்த சூதாட்டம் என்பது மிக நவீன வடிவில் வந்திருப்பதையும் நாம் அறிவோம். ஆனால் இதே சூதாட்டம்
மூர்கநாயனார் இதிலே ஈடுபட்டு பொருளை சம்பாதித்து அதனை மாகேஸ்வர பூஜைக்கு செலவழிக்கின்றார். மூர்கநாயனாரோடு சூதாட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கு திருவேற்காட்டிலே யாருமே இல்லை. தொண்டை நாடு சான்றோர் உடையது, நன்னாடு என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். எனவே இங்கே சூதாட்டம் என்பது கலைஞானம் என்ற அளவில் கற்கும் அளவுதான் இருந்தது. எனவே மூர்கநாயனார் திருவேற்காட்டிலிருந்து புறப்பட்டு அங்கு அடியவர்களுக்கு அமுது செய்வதற்காக ஒரு பற்றுக்கோடும் இல்லை. எனவே தாம் கற்றறிந்த சூதினால் அதற்கு உரிய சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஊதியம் பெற இயலாது என்று வேறு ஊர் தேடி புறப்படுகின்றார் நாயனார். சிவபெருமான் உறையும் தலங்கள் பலவற்றையும் அன்புடன் சென்று பணிகின்றார். சூதினால் பொருள் ஆக்கும், பொருள் சம்பாதிக்கும் கருத்து இல்லாமல் எவ்வகையிலாவது அடியார்களை பேண வேண்டும் என்ற அன்பினால் செல்கின்றார். அப்படி தம்முடைய நித்தியமாக நியமமாக மேற்கொண்ட கர்மத்தினை முடித்து கொண்டவாறே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருக்குடந்தை என்ற கும்பகோணம் திருத்தலத்திற்கு சென்று அடைகின்றார். உலகில் நன்மை தீமை என்ற இரண்டும் உண்டு. இரண்டுமே சிவபெருமானின் படைப்பினுக்கு உட்பட்டவைகள். இவைகளெல்லாம் உயிர்கள் தத்தமது கன்மங்களை அனுபவித்து கழித்து பண்படுவதற்காக இறைவனார் படைத்தவை. உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப அனுபவிக்கச் செய்தல் பொருட்டு இவை இரண்டுமே வேண்டத்தக்கனதான். நன்மை தீமை நின் செயல் ஆதலின் நானே அமையும் நலமில் வழிக்கே என்று பட்டினத்தாரின் திருவாக்கு அமைகின்றது. மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு, துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடு ஆயினாருக்கு என்று திருவாக்கு அமைகின்றது. எனவே சூது முதலிய தீமைகள் தீயோர்களை அனுபவத்தினால் பக்குவப்படுத்துவதற்கு இறைவர் வகுத்தவை. இவை நோய்க்கு மருந்தும் குற்றப்பட்டவர்களை சீர்திருத்தும் பள்ளிக்கூடங்கள் போலும் அமைவகை ஆகும். பலதரப்பட்ட பக்குவபேதமுடைய உயிர்கள் உள்ள அளவும் நன்மையும் தீமையும் உலகில் பக்குவபேதமுடைய உயிர்கள் உள்ள அளவும் நன்மையும் தீமையும் உலகில் இறைவனாரது ஆணை வழி இருந்துதான் தீரும். பக்குவ பேதம் கருதாது யாவரையும் ஒன்று போலவே நலப்படுத்தி விடுவோம் என்று கூறுவதும் முயலுவதும் மடமையின் காரணமாக வரும் நினைப்புகள் ஆகும். இறைவனார் ஆணை வழி நின்றாலன்றி இவைகளை கடந்து வர முடியாது. திருவிழாக்களிலும் சூது ஆடுதல் என்பது உண்டு. உலகில் மற்றைய இடங்களில் நடக்கும் சூதாட்டங்களுக்கும் இறைவரது திருத்தலங்களில் திருவிழாக்களில் நடக்கும் சூதாட்டங்களுக்கும் வேறுபாடு உண்டு. மற்றைய இடங்களில் நடக்கும் சூது, அந்த சூதினை பயில்பவர்கள் அதனுள் பட்டு ஒளிந்து விடுவார்கள். ஆனால் திருத்தலங்களில் திருவிழாக்களில் சூது பயில்பவர்கள் அவ்வாறன்றி அந்த தூய தலங்களின் நினைவும் விழாக்களின் நினைவும் அடியவர்களின் நினைவும் ஆண்டவன் நினைவும் காட்சியும் அபுக்தி பூர்வமாக சூதாட்டம் செய்பவர்களுக்கு வரப்பெறும் நல்ல ஊழ் வாய்க்க பெறுகின்றார்கள். ஆதலின் அந்த அபுக்தி பூர்வ புண்ணியம் காரணமாக ஓய்வு பெறும் வழியில் நிற்கின்றார்கள். இவ்வாறு நம் நாயனார் திருக்குடந்தை என்ற கும்பகோணம் திருத்தலத்திற்கு வந்து சேருகின்றார். 8 மற்றும் 9வது திருப்பாடல்கள். இருளாறு மணிகண்டன் அடியார்க்கு இன் அமுதாக்க பொருளாயம் எய்துதற்கு புகழ் குடந்தை அம்பலத்தே உருளாயச் சூது ஆடி ஒரு பொருள் வென்றன நம்பர் அருளாகவே கொண்டு அங்கு அமுது செய்வித்து இன்புறுவார். முதல் சூது தாம் தோற்று முதல் பணயம் அவர்கொள்ள பின் சூது பலமுறையும் வென்று பெரும் பொருள் ஆக்கி சொற்சூதால் மறுத்தாரை சுரிகை உருவி குத்தி நற்சூதர் மூர்கர் எனும் பெயர் பெற்றார் நானிலத்தில். நீலம் நிறைந்த அழகிய கண்டத்தினை உடைய சிவபெருமானின் அடியவர்களுக்கு இனிய திரு அமுது அளிப்பதற்காக புகழினை உடைய திருக்குடந்தை என்ற கும்பகோணம் திருத்தலத்திலே பொது இடத்திலே உருளும் கருவியினால் சூதாடி அதனால் வரும் பொருட்கள் மற்றும் வெற்றி பெற்ற பொருட்கள் இவைகளை இறைவரது திருவருளாகவே மதித்து அங்கே அடியவர்களுக்கு அமுது செய்வித்து இன்பம் அடைகின்றார். இவர் சூதாடும் முறை முதலிலே தாம் தோல்வியை ஏற்று முதல் பந்தய பணத்தை எதிராளி சம்பாதித்துக் கொள்ளுமாறு செய்வார். அதனால் எதிராளிக்கு இந்த சூதாட்டத்திலே ஈடுபாடு மிக அதிகமாகி மிக பெரும் பொருட்களை பந்தயத்திலே வைப்பார். அப்படி மிக பெரும் பொருட்களை பந்தயத்திலே வைக்கும் பொழுது தம்முடைய சூதாட்ட திறத்திலே
அந்த பொருட்களையெல்லாம் தாமே வென்று தம்முடைய பொருட்களாக்கி மிக பெரும் பொருட்களை இவ்வாறு சம்பாதிப்பார். ஒருவேளை சூதாட்டத்தில் தோற்றவர்கள் பொருட்களை கொடுக்க மறுத்தால் தம்முடைய உடைவாளை உருவி குத்தி அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த நானிலத்தில் அடியவர்களுக்கு அமுது செய்விக்கின்றார் நம் நாயனார். இதன் காரணமாகவே அவருக்கு மூர்கர் என்ற திருநாமம் வாய்த்தது. எனவே மூர்கர் என்பது இந்நாயனாருக்கு காரணப் பெயராக வந்து சேர்ந்தது. 10 மற்றும் 11வது திருப்பாடல்கள். சூதினில் வென்று எய்தும் பொருள் துரிசு அற்ற நல் உணர்வில் தீது அகல அமுது ஆக்குவார் கொள்ள தாம் தீண்டார் காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி ஏதம் இலாவகை தாமும் அமுது செய்து அங்கு இருக்கும் நாள் நாதன் தன் அடியார்க்கு நல் அடிசில் நாள்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்து அங்கு அருளாலே ஏதங்கள் போய் அகல இவ்வுலகை விட்டதன்பின் பூதங்கள் இசைபாட ஆடுவார் புறம்புக்கார். முன்பு கூறியவாறு சூதாட்டத்தினில் வெற்றி கொண்டு வருகின்ற பொருட்களை குற்றமற்ற நல்வுணர்வின் பயனாக தீமை நீங்கும்படி அந்த பொருட்களையெல்லாம் தம்முடைய கையாலும் தொடாமல் தீண்டாமல் அமுது செய்விக்கின்றார். அமுது ஆக்கி அடியவர்களுக்கு பெரும் காதலுடன் படைக்கின்றார். அதன் பின்பு குற்றமில்லாத வகையில் கடைசி பந்தியில் கடைசி ஆளாக இருந்து தாமும் அமுது செய்து அந்த திருத்தலத்தில் தங்கி இருக்கின்றார். எனவே நாயனார் சூது ஆடுவதினால் வரும் குற்றம், அந்த சூதினால் வரும் பொருளை அனுபவிப்பதனால் வரும் குற்றம் என்ற குற்றங்கள் இல்லாதவாறு சூதினால் வந்த பொருளை தம் கையால் கூட தீண்டாமல் அந்த பொருட்களையெல்லாம் அந்நிலையிலேயே அமுது ஆக்குவதற்காக பயன்படுத்துகின்றார். அடியோர்கள் எல்லோரும் உண்ட பின்பு கடைசி பந்தியில் கடைசி ஆளாக உண்கின்றார் என்றால் அது அடியார்கள் உண்ட சேஷம் என்பதனாலும் இதன் பின்னும் அடியார்களுக்கு அமுது ஆக்குவதற்காக தான் உயிர் வாழ வேண்டும் என்பதனாலும் அங்கே கடைசி பந்தியில் கடைசி ஆளாக இருந்து அமுதினை அவரும் ஏற்றுக்கொள்கின்றார். இவ்வாறு சிவன் அருள் வழிநின்று தாம் என்ற உணர்வு அற்ற தன்மையினாலே ஆத்மபோதம் அழிந்த நிலையிலே சூதினால் வரும் தீமைகளெல்லாம் நாயனாரை தாக்காமல் ஒழிகின்றது. அந்த குற்றங்களெல்லாம் உடலுடன் ஒழிந்து போகின்றன. தனக்கென்று ஒரு செயலும் இல்லாது ஏகனாகி இறைபணி நிற்கும் அடியவர் செய்கைகளை தம்முடைய செயலே ஆக்கி அச்செயல்களால் வரும் துரிசுகளை அடியார்கள் பால் சேராமல் செய்வது இறைவனது அருள். தவறுகள் வந்தாலும் தனக்கென ஒரு செயல் இல்லாமல் தான் அதுவாக நிற்பதனால் அடியவர் செய்கைகளை தம் செயலே ஆக்கி அருளுபவர் இறைவனார். எனவே தலைவராகிய சிவபெருமானின் அடியவர்களுக்கு நல்ல திரு அமுதினை நாள்தோறும் அன்போடும் அமுது செய்வித்து அங்கு திருவருளினாலே குற்றங்கள் நீங்கப் பெற்றதனால் நம் மூர்கநாயனார் இந்த உலகை விட்ட பின்பு பூதகணங்கள் சூழ்ந்து இசைப்பாட ஆடுகின்ற சிவபெருமானது உலகமாகிய சிவபுரத்தினில் புகுந்து அமர்கின்றார். இது மீண்டும் வாராத நெறியாகிய முக்தி இன்பம் என்று குறிக்கப்படுகின்றது. இந்த உலக வாழ்வு நீத்தவுடன் வேறு பிறவியில் சேராமல் சிவனுலக வாழ்வில் தலைப்பட்டு சுத்தாத்வைத சைவ சித்தாந்த முக்தி நிலையில் இன்பமடைந்து வருகின்றார் நாயனார். இவ்வாறு நாயனாரது திருப்புராணம் அமைகின்றது. இனி 12வது திருப்பாடல் நிறைவு திருப்பாடல். வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரைக்கண்டர் அடியவர்கள் தமக்கு ஆக்கும் நல்லார் நற்சூதராம் மூர்கர் கழில் நாம் வணங்கி சொல்லார் சீர் சோமாசி மாறர் திறம் சொல்லுவோம் என்பது திருப்பாடல். சூதாடுபவர்களை வெற்றி கொண்டு சூதினால் வந்த பொருட்களையெல்லாம் கருமை பொருந்திய விடமுடைய கண்டராகிய சிவபெருமானின் அடியவர்களுக்கே திரு அமுதுக்கு ஆக்குகின்ற நல்லவர் நற்சூதர் என்று பெயர் பெறும் மூர்கநாயனாரின் திருவடிகளை நாம் வணங்கி நிறைந்த சொற்களால் புகழும் வேத வாய்மை சிறப்பினை உடையவருமான சோமாசிமார நாயனாரின் திறத்தினை சொல்ல புகுகின்றோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி மூர்கநாயனாரது திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி சோமாசிமார நாயனாரது திருப்புராணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார். நாமும் மூர்கநாயனார் திருவடிகளை பணிந்து அத்திருவடிச் சார்பு கொண்டு இனி சோமாசிமார நாயனாரின் திருச்சரிதத்தினை தொடர்ந்து சிந்திக்கலாம். எம்பெருமான் மூர்கநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.